நம்ம சார் வந்து பழைய சோறு குடுக்குற ஒரு அமிர்தம் கடல். அது வேணும்னா இங்க வாங்க. இல்ல எனக்கு உடனே சாப்பிட்டு, உடனே போய், உடனே அட்மிட் ஆவணும்னா, நீங்க அங்க போங்க. அங்க போனா தான் வயிறு கெட்டு போய் இங்க வர முடியும். இல்லன்னா இதனுடைய மதிப்பு தெரியாது. இல்லன்னா 10+1 சார். இத்தன பேரு ஃபேக் ட்ரெய்னர்ஸ் இருக்கிறதுனால தான், சார் வந்து தனித்துவமா நிக்க முடியுது. இவங்க எல்லாரும் பண்ணாதத சார் பண்றதுனால தான், தனியா நிக்க முடியுது. ஸோ இவங்கலாம் காம்படிஷனுக்கு வேணும். என்ன அதனால பாதிக்கப்பட்றாம இருந்தா, அதுவரைக்கும் சந்தோஷம். அட்லீஸ்ட் இவங்க ஃபேக்குன்னு ஐடென்டிஃபை பண்ற அளவுக்கு அவங்க புரிதல வச்சுக்கிட்டாங்கன்னா, தட் வில் பி பெட்டர். அதுக்குள்ளார பணத்த அதீதமா குடுத்து ஏமாந்து போய் லைஃப தொலைச்சுட்டாங்கன்னா, அதுலேருந்து மீண்டு வரதுக்குள்ளார அவங்களோட லைஃபே ரூயின் ஆயிடும். ஸோ அது நடந்துறக்கூடாது. அதுக்காக தான் இந்த அவேர்னஸ் நம்ம பண்றோம். வெரி எசென்ஷியல். அப்புறம் இங்க வந்தும் கத்துக்கலன்னா, வேற எங்கேயுமே போய் கத்துக்க முடியாது. அவங்க அவங்களுடைய புரிதல் வந்து இங்கேயும் தெளிவடையல. இதுக்கப்புறமும் தெரியலன்னா, ஏன்னா புரியாதவங்களுக்கெல்லாம் புரியறதுக்கு தான் தமிழ்ல யாருக்கு என்ன சொன்னா வேற எந்த மொழி சார் கூட சொல்லுவாங்க. நான் தெலுங்குல சொல்லட்டா அப்படின்ட்டு. தமிழ்ல தமிழ்ல சொல்லியும் புரியல அப்படின்னா, சத்தியமா கஷ்டம்.